மூன்றாம் வகுப்பு தமிழ் பருவம் 3 பாடம் 3 வீம்பால் வந்த விளைவு. ஹாய் சுட்டீஸ், இன்னைக்கு வீம்பு செஞ்சால் என்னென்னலாம் துன்பம் வரும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு வணிகன் ஒருவன் இருந்தானா. அவன் குதிரையில் சென்று தான் வணிகம் செய்து வந்தானா. ஒரு நாள் அவன் வேலையை முடிச்சுட்டு வரும் பொழுது அவனுக்கு ரொம்ப களைப்பாக இருந்துச்சான். சரி, ஒரு மரத்தடியில் அந்த குதிரையை கட்டிட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தானாம். அந்த சமயம் வீரன் ஒருவன் அதே வழியில் குதிரையில் வந்தானா. குதிரையை அந்த மரத்தடியில் அவனு கட்ட நினைச்சானா. அப்போ வணிகன், வீரனே வீரனே, எனது குதிரை முரட்டுத்தனமானது, அதனால் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் என்று கூறினானா. அதற்கு வீரன், என் குதிரை எவ்வளவு வீரமானது அப்படின்னு சொல்லிட்டு அதே மரத்தடியில் கட்டிட்டு உணவு சாப்பிட்றதுக்கு வெளியில் சென்றுட்டானான். வணிகனும் நல்லா கண்ணாயிருந்து தூங்கிட்டான். வீரன் உணவு உண்டுட்டு அங்கே வந்து பார்த்தப்போ அவன் குதிரை கீழே விழுந்து கிடந்துச்சான். உடனே பெரிய சத்தமாக போட்டானா, ஐயையோ என் குதிரைக்கு கால் உடஞ்சிச்சு, வணிகனுடைய குதிரை தான் உதைச்சி தள்ளிடுச்சு, ஐயையோ என் குதிரைக்கு கால் உடஞ்சிச்சு, வணிகனுடைய குதிரை தான் உதைச்சி தள்ளிடுச்சு அப்படின்னு சத்தம் போட்டானா. வணிகனை பார்த்து, என் குதிரையை உன் குதிரை தான் கால் உடைத்தது, ஆகையால் எனக்கு நீ நஷ்ட ஈடு தர வேண்டும் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு வணிகன் சொன்னானா, அப்பயே உன்னிட்ட நான் சொன்னேன், குதிரையை ஓரத்தில் கட்டி என்னுடைய குதிரை முரட்டுத்தனமானதுன்னு, நீ கேட்கல, நான் நஷ்ட ஈடெல்லாம் தர மாட்டேப்பா, என்னால் நஷ்ட ஈடு கொடுக்க முடியாது என மறுத்தானா. அதுக்கு வணிகனே, வா நீதிபதியிடம் செல்லலாம் அப்படின்னு வீரன் கூப்பிட்டானா. இருவரும் நீதிபதியிடம் சென்றனர். வீரன் நீதிபதியிடம் நடந்ததையெல்லாம் கூறினார். உடனே நீதிபதி வணிகனை பார்த்து, இப்பொழுது நீ சொல்லு ஐயா அப்படின்னு கேட்டார். அதற்கு வணிகன் வாயே திறக்கவில்லை. நீதிபதி உடனே, அவருக்கு வாய்க்கு பேச முடியாது ஊமையா, காது கேட்காது செவிடா அப்படின்னு சொன்னார். உடனே வீரன், இல்லை இல்லை இல்லை, அவர் நல்லா பேசுவார் ஐயா, அவன்தான் எனது குதிரையை முரட்டுத்தனமானது, உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு அப்படின்னு சொன்னார். நான் தான் எனது குதிரை வீர குதிரை என்று அருகில் கட்டினேன் அப்படின்னு சொன்னானா. வீரன் கூறியதை கேட்ட நீதிபதி, வீரனே, வணிகன் எதுவும் கூற தேவையில்லை, நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய், வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்டஈடு தர இயலாது அப்படின்னு சொன்னாராம். நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வழிந்தது. அதை கேட்ட வணிகன், ஐயா நீதிபதி அவர்களே, நான் மௌனமாக இருந்ததற்கு மன்னித்து விடுங்கள், உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள், மிகவும் நன்றி ஐயா என்று கூறினார். கதை பிடிச்சிருந்ததா? இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நல்ல செய்தியை யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கணும். வீம்பு செய்தால் வீரனுக்கு ஏற்பட்ட நஷ்டம் மாதிரி தான் நம்மளுக்கு வரும். அதனால் வீம்பு செஞ்சால் துன்பம்தான் உண்டாகும். நன்றி குழந்தைகளா. இப்போ வினாவிடை பார்க்கலாமா? வணிகன் எதில் சென்று வாணிகம் செய்தான்? வணிகன் குதிரையில் சென்று வாணிகம் செய்தான். இரண்டாவது கேள்வி, வணிகன் வீரனிடம் என்ன கூறினான்? வணிகன் வீரனிடம் வீரனின் குதிரையை சற்று தள்ளி கட்டுமாறு கூறினான். மூன்றாவது கேள்வி, வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை என்ன செய்தது? உதைத்து கீழே தள்ளிவிட்டது. இந்த கதையிலிருந்து நீ உணர்ந்து கொண்ட கருத்து யாது? பதில், வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். மீண்டும் மீண்டும் ஒலிப்போமா? மலையில் பழுத்த பழம் குலை குலையாய் தொங்குது. வாழைப்பழத்தோழில் நடந்து வழுக்கி விழுந்தேன். கீழே பார்த்தேன், வழவழன்னு தரை இருந்தது. அழுத குழந்தை புரளுது. ஆளுக பார்த்தால் விழுத பிடிச்சு ஊஞ்சல் ஆடுது. இது நாப்பிரல் பயிற்சி. மீண்டும் மீண்டும் இதை சொல்லி சொல்லி பாருங்க, அப்போதான் தமிழ் உச்சரிப்பு சரியாக வரும். நன்றி குழந்தைகளா.